ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த உபவாச கூடுகையிலே உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை பேசும்படியாக நல்ல ஒரு தருணத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த இடத்திலே அழைத்து உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை தந்த அன்பு போதகர் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார் என்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, விசுவாச பயணம் ஊழியம் இடைக்கோடு பகுதியிலே கடந்த திங்கட்கிழமை அன்று ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய போதகர் அவர்கள் அந்த அலுவலகத்தை, அந்த பிரேயர் ஹாலை திறந்து வைத்த ஜெபித்தார்கள். உண்மையாகவே அது ஆசீர்வாதமாக இருந்தது. இன்னும் எங்களை அதிகமாக ஆத்துமாக்களை சேகரிப்பதற்கு அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நெடுநாள் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படியாக அந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான திட்டம் நிறைவேறுவதற்கென்று சொல்லி அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அதில் சில தரிசனங்களோடு கூட அதை திறந்து ஆண்டவர் தந்திருக்கிறார். உண்மையாகவே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் இன்னும் அநேக வாலிபர்கள் பெரியவர்கள் கூடி ஜெபிக்க வரும்படியும் இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு நற்பணி செய்கிற இடமாக அமையும்படியாக உங்கள் ஜெபத்திலே நினைத்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிறிது நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்பலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்பலாம். ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதன் 4வது 3, 4 ஆகிய வேத பகுதியை ஒரு வாசிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்துட்டு இருக்கிறது. தலைவணங்கி இறைவேண்டுதல் செய்வோம். நாள்தோறும் புது புது வார்த்தைகளால் எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பகல் பொழுதிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருக்கிற நல்ல வேத சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவர், இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த நாளில் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் நினைத்தருளும். பேசுகிற அடியானை மறைத்து என் தேவன் வெளிப்படுவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்துட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீர்கள், பலமுறை தியானித்திருப்பீர்கள். ஆனாலும் ஆண்டவராகிய கடவுள் நேற்று இரவிலே இங்கே என்ன பேசலாம் என்று சொல்லி தியானித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். பாருங்கள், உன் ஜெபங்களும், இப்படி அந்த வார்த்தையை கேட்கிற மனிதன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 100க்கு அதிபதியாகிய ஒரு மனிதன், 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. இன்று நம் தேசத்திலே பார்க்கிற பொழுது 5 பேர் 6 பேர் வேலைக்கு வைத்திருக்கிறவர்கள் கூட ரொம்ப பிஸியா இருப்பாங்க. கேட்டா அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே 100 பேருக்கு தலைவனாய் இருக்கிறவன் அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். இந்த கொர்நேலியு ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதனை பார்த்துதான் இந்த தேவதூதன் சொல்லுகிறார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவரோடு கூட இருக்கிற அநேக பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சில நேரம் ஜெபித்து ஜெபித்து சோர்வடைகிற பொழுது சொல்லுகிறார்கள், எனத்துக்கு ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றே தெரியவில்லை என்று சொல்லி சோர்ந்து விடுகிறார்கள். சோர்வு வருகிறது.
ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் வேண்டின காரியம் அவர்களுக்கு நிறைவேறாத பொழுது சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் இந்த கொர்நேலியுவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவனுடைய இந்த வார்த்தை அல்லது இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற வார்த்தை அவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் முதலாவது அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வேத வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது முதலாவது சொல்லப்படுகிறது, அவன் தேவ பக்தியுள்ளவன். கொர்நேலியு அவன் தேவ பக்தியுள்ளவன். பாருங்கள், இன்று உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அநேகர் ஆண்டவரோடு கூட பக்தியோடு இருப்பதை காண்பிக்கிறார்கள். சிலர் பாருங்கள், பக்தி என்று சொல்லி சில சிலைகளை வைத்து முன்னதாக போய் சைலண்டாக நின்று விடுகிறார்கள். நான் பக்தியாக இருப்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி சாலை ஓரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சில வைக்கப்படுகிறது, இதுதான் கடவுள் என்று சொல்லி அதற்கு முன்பதாக காண்பிக்கிறார்கள். அப்படி அல்ல, இங்கே பக்தி என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது கொர்நேலியு எப்பொழுதும் ஆண்டவரோடு நினைப்பூட்டுதலாய் இருக்கிறான். ஆண்டவர் கூடவே இருக்கிறார் என்று சொல்கிற சிந்தை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அவன் ஒரு தேவ சிந்தையுள்ளவனாக காணப்படுகிறதான். அதைத்தான் இங்கே அவன் பக்தியுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், 2வது சொல்லப்படுகிற பொழுது அவன் தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி நாம் சிந்திக்கிற பொழுது ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு எப்பொழுதும் அவனுடைய வார்த்தைகளிலே அவன் கவனமாயிருப்பான். அவன் ஒரு இடத்திலே பேசுகிற பொழுது அவன் கவனமாயிருப்பான். நான் இதை பேசக்கூடாது என்பதிலே அவன் கண்ட்ரோலாயிருப்பான். அவன் ஒரு வார்த்தை தவறி பேசிவிட்டால் அதன் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்பான். அவன் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிறவனாய் இருப்பான். அதைத்தான் சொல்லப்படுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவன். அல்லது நாம் பிறருக்கு முன்பதாக நான் கடவுளுக்கு பக்தி உள்ளவன் பயந்தவன் என்று சொல்லி காண்பிப்பது அல்ல. நான் உண்மையாகவே அவன் இருக்கிறான், உண்மையாகவே கடவுளோடு கூட இருக்கிறான், உண்மையாகவே அங்கே தேவனுக்கு பக்தி உள்ளவனாகவும் அவன் பயந்தவனாகவும் காணப்பட்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இந்த வார்த்தை இந்த கொர்நேலியுவுக்கு கடவுளிடத்திலிருந்து கடந்து வந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 3வது பார்க்கிற பொழுது அவன் ஜனங்களுக்கு தர்மம் செய்கிறவன். இந்த கொர்நேலியு 3வது யார்? அவன் ஜனங்களுக்கு தர்மம் செய்கிறவன். அவன் 100 பேருக்கு தலைவனாக இருந்தான் என்று சொன்னால் உண்மையாகவே அவன் சற்று ஆசீர்வாதம் பெற்றவனாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னதாக இருக்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிற பொழுது அவன் உண்மையாகவே அவன் தர்மம் செய்கிறவன். பிற மனிதர்களை பார்த்தால் எதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சை உள்ளவன், அவன் இரக்கம் உள்ளவன், எதையாகிலும் செய்யக்கூடியவன், மனப்பூர்வமாய் செய்யக்கூடியவன். இந்த 3 குணங்கள் மட்டுமல்ல, இன்னும் அவனுக்குள்ளே நற்குணங்கள் காணப்படுகிறது. இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற சிந்தைகள் இருக்கிறதா? நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? அல்லது நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் பெரிய அளவிலே சொல்லவில்லை, இருக்கிறதை நாம் தர்மமாக செய்கிறோமா என்பதை இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது. இந்த கொர்நேலியுவின் வார்த்தை ஆண்டுடைய சமூகத்திலே செல்வதற்கு இது போன்ற நல்ல காரியங்கள் இந்த கொர்நேலியுவின் மத்தியிலே காணப்படுகிறது. 3வது பார்க்கிற பொழுது அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவன். இந்த கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்க கூடியவன். பாருங்கள், இந்த 100 பேருக்கு தலைவன், அந்த வேலையே அவ்வளவு பிஸியாக இருக்கக்கூடியவன், ஆனாலும் எப்பொழுதும் ஜெபிக்க கூடியவன், எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் இங்கே தரிசனமாகி சொல்லப்படுகிறது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுடைய சன்னதியிலே நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஆண்டுடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாம், அல்லது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கின்ற காரியமும் அதுதான். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் இன்று ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் செய்த நற்கிரியைகளும் வந்தட்டுவதற்கு இது போன்ற காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த தேவதூதன் எதற்காக பேசினான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எதற்காக பேசினான் என்று சொல்லி பார்க்கப்படுகிற பொழுது அடுத்த ஆலோசனைக்காக, அடுத்து என்ன சொல்ல வேண்டும், இந்த கொர்நேலியு அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்த அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதை சொல்லுவதற்காக ஒரு நபரை காண்பிக்க வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, நீ என்ன, அந்த அடுத்த வேத பகுதி வாசிக்கப்படுகிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய
சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். பாருங்கள், இல்லத்திலே நாம் ஜெபிக்கிறோம், உண்மைதான், ஆண்டவரோடு கூட பேசுகிறோம் இல்லையா? சில நேரங்களிலே நாம் திணறி விடுகிறோம் சில காரியங்களை செய்வதற்கு. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் இது போன்ற காரியங்களை நம்மோடு கூட பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? நீ போ, என்னுடைய ஊழியக்காரன் ஒரு இடத்துல இருக்கிறான், அல்லது நான் உனக்கு கொடுத்த திருச்சபையிலே உனக்காக வைக்கப்பட்ட ஊழியக்காரர் இருக்கிறார்கள், அவரிடத்திலே போய் கேள், அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். பாருங்கள், இந்த சீமோன் பேதுருவை குறித்து சொல்லப்படுகிற பொழுது, இந்த மனிதர்களை அனுப்பி அங்கே சென்று சேர்கிற பொழுது அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த பேதுரு முழங்கால் ஊன்றி ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த வேளையிலே தான் இந்த மனிதர்கள் அங்கே சென்றடைகிறார்கள். பாருங்கள், கொர்நேலியு ஜெபித்ததன் விளைவாக அடுத்த ஆலோசனை ஒரு ஊழியக்காரன் மூலமாக இந்த கொர்நேலியுவுக்கு வந்து சேருகிறது. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? நாம் இனி செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எந்த மனுஷனிடத்திலேயும் ஆலோசனை கேட்பதை விட தேவ மனிதர்களிடத்திலே ஆலோசனை கேட்பது நல்லது, அல்லது தேவனோடு கூட ஆலோசனை கேட்பது நல்லது. பாருங்கள், நெருக்கத்தின் மத்தியிலே கொர்நேலியுவின் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னால், இன்று ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற உங்களுடைய ஜெபம் இன்று கேட்கப்படுகிறது. இன்று ஆண்டவர் கேட்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 41 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. பாருங்கள், எளிமையான மனிதர்கள் மேலே சிந்தை கொண்ட மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிந்தையை சொல்லி நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் மனிதர்களோடு கூட நின்று விடாமல், நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் மனிதர்களுக்கு மத்தியிலும் உலகத்தோடு கூட முடிந்து போகாமல் இருப்பதற்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும், தேவ பக்தியோடு இருக்கவும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கவும், தர்மம் செய்கிறவர்களாக இருக்கவும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை பேசுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்திலே ஒரு விடுதலை தேவைப்படுகிறது, ஏதோ ஒரு இடத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது, ஏதோ ஒரு இடத்திலே நெடுநாள் போராட்டத்துக்கு பதில் தேவைப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கான ஆலோசனை, அதற்கான நேரம், அதற்கான காரியம் எங்கிருந்து வரும்? உங்கள் ஊழியக்காரன் மூலமாக வரும். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமாக வரும். அவர் எப்பொழுதும் திறப்பிலே ஜெபிக்கிறவராகவே காணப்படுவார். அவர் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவராகவே காணப்படுவார். நிச்சயமாகவே நீங்கள் இரவு பகல் பாராமல் ஆண்டவரோடு கூட ஜெபித்து பாருங்கள். ஒரு நாள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு நாள் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் மத்தியிலே வெளிப்படுவார். உங்கள் மத்தியிலே தரிசனமாவார். அவர் உங்களுக்கு பாதையை காண்பிப்பார். நீ எங்கே போக வேண்டும், நீ எங்கே போக கூடாது, நீ என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையிலே கூட கடந்த காலங்களிலே வாழ்க்கை சிதறி போயிருந்த ஒரு நேரம், சிதறி போய் சின்ன பின்னமாய் இருந்த ஒரு நேரம், இனி எங்கே போவதென்று சொல்லி தெரியாது. இனி வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது, நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. எடுத்து வைக்கிற அடியெல்லாம் சோதனையும் வேதனையுமாகவே இருந்தது. எல்லா நிலையிலையும் வறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இனி ஒரே ஒரு காரியம்தான் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தை பிடித்தால் நிச்சயமாக நான் வெற்றி அடைவேன் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பலதும் என்னோடு கூட இருந்தது. ஆனால் இனி கடைசி நேரமாய் இருக்கிறது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற கவலையும் ஒரு புறம் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை மீண்டுமாய் தேடி வந்தேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடோடி வந்த பொழுது அவர் என்னை வெறுக்கல. அவர் மீண்டுமாய் என்னை சேர்த்து கொண்டார். அவர் மீண்டுமாய் என்னை அரவணைத்துக் கொண்டார். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உலக மனுஷன் உன்னை கைவிட்டான், கவலைப்படாதே. உலக மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும் என்று சொன்னார். எனக்கு பின்னதாய் வா என்று சொன்னார். மீண்டும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தேன். நான் இந்த
பிரேயர் கால குறித்து சொன்னேன் இல்லையா, அது ஒரு தரிசனத்தோடு கூட ஆண்டவர் சொன்னார், இதை ஆரம்பி என்று சொல்லி. ஆரம்பிக்கிற பொழுது அநேக கேள்விகள் இருந்தது, எப்படியாகும் எப்படியாகும் என்று சொல்லி. அதற்காக ஆயத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். இந்த பிரேயர் கால் இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஜனங்களை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆரம்பிக்கிற பொழுது கூட அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பாதையிலே பிரயாணிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றையும் கர்த்தர் நேர்த்தியாகவே செய்தார். ஒவ்வொன்றையும் கர்த்தர் நேர்த்தியாகவே செய்தார். நான் எண்ணினதுக்கு மேலாக ஆண்டவர் தரிசனத்தை அப்படியே நிறைவேற்றி தந்தார். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன பொழுதிலே நான் சந்தேகப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், சந்தேகப்படாதே, நானோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றி தந்தார். ஒரு நாட்கள் சென்ற பொழுது நான் கேட்டேன், ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதே, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்த பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு முன்னதாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதிலே ஜெபிக்கிறது வழக்கம். ஒரு நாள் ஆண்டவர் என்னை சென்னை பட்டணத்திற்கு நேராக அழைத்து சென்றார். அங்கே 3 நாள் உபவாச கூடுகை. அங்கே ஆண்டவர் அப்படியே அங்கே ஒரு பிரசங்கத்திலே ஒரு அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் மோசேக்கு தரிசனமானது போல நண்பனை போல அவரை விரும்புகிற உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை. அங்கே இடத்துல நான் சத்தமிட்டு அழைத்தேன், ஆண்டவரே மோசேக்கு தரிசனமா நீங்க இல்லையா, ஒரு சிநேகிதனை போல தரிசனமா நீங்க, எனக்கும் வாருங்க, எனக்கும் தரிசனமாங்க என்று சொன்னேன். ஆண்டவர் அப்படியே சிலுவையை காட்சியை காண்பித்தார். சிலுவையில் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட நரம்புகள் எலும்புகள் உடைக்கப்பட்ட அப்படியே காட்சியிலே என்னுடைய வலது கரத்தின் ஓரத்திலே தொட்டவராக அந்த இரத்த வாடையோடு கூட எனக்கு முன்னதாக வந்து நின்றார். அப்படியே என்னை நேசித்தார். அவர் சொன்னார், நானே உன் சிநேகிதன் என்று சொல்லி எனக்கு பேசின ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணர், உனக்கு பரிகாரியாக கர்த்தர் நான், உன் பரிகாரியாகிய ஆண்டவர் நான். நீ என்னை கூப்பிட்டால் உன்னோடு கூட வருவேன். நீ என்னை கூப்பிட்டால் உனக்கு தரிசனமாவேன். நீ என்னை கூப்பிட்டால் உன் எல்லா பிரச்சனையை நீக்கி கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அப்படியே அர்ப்பணிக்கலாமா? ஒரு நிமிடம் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல வார்த்தையின் வழியா எங்களோடு கூட பேசினீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை பேசினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புரோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நெடுநாள் போராட்டம் ஆண்டவரே உடலை இளைக்க பண்ணிக்கொண்டே இருக்கும், சோர்வை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல காணப்படும் அப்பா. அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவீராக. அப்படியே விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவீராக. இந்த காலை பொழுதிலே என் தேவன் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, திருமணமாகியும் இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறதே, வாழ்க்கையிலே சோர்வடைந்து இழந்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த காலை பொழுதிலே ஆண்டுடைய கரமர்கள் வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தரின் வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார் என்று சொல்லி சாட்சி பகர என் தேவன் படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இக்கட்டுகள், இன்னல்கள், பிரயாசங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனுடைய கரம் வைக்கப்படுவதாக. எடுத்த ஆண்டவருடைய தொழில்களை தோல்வியடைந்து நிற்கிற பிள்ளைகளுடைய தொழில்களிலே என் தேவனுடைய கரம் வைக்கப்படுவதாக. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் இருந்தது என்று சொல்லி சாட்சி சொல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் அன்பு ஊழியருக்காய் அடியேன் ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்காய் அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மேன்மேலும் ஊழிய தரிசனங்களை தேவன் நிறைவேற்றுவீராக. நீர் கொடுத்திருக்கிற தரிசனம் பெரிது ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற தரிசனம் பெரிது. இதுவரையிலும் சிறுதாகவே நிறைவேறியுள்ளது, இன்னும் தரிசனம் பெரிதாயிருக்கிறது. ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு தேவன் குறித்த நேரத்தில் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும். தொடர்ந்துள்ள எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி நிறைவேற்றுவீராக. மீட்பர் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபத்தை அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென்.